நம்ம ஏன் மிடில் கிளாஸ் லைஃப்லேருந்து வெளில வர முடியல அப்படின்றது தெரியுமா? பெரும்பான்மையான நம்ம வாழுற சூழ்நிலைகள, நம்ம வாழுற சமுதாயத்தில அதுக்கான அறிவுன்றது நம்மள சுத்தி கிடையாது. ஒரு ஃபினான்ஸ் ரிலேட்டடான அறிவா இருந்தாலும் சரி, ஒரு பணம் சம்பாதிக்கிற ரிலேட்டடான அறிவா இருந்தாலும் சரி, இல்ல அப்படின்னா நம்ம வந்து ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு அறிவா இருந்தாலும் சரி, அது நம்மள சுத்தி கிடையாது. கிடையாது. அதனால அது தப்பா அப்படின்னு கேட்டா, அத அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா, நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு, நம்மள சுத்தி இருக்கிற உறவுகளுக்கும், நம்மள சுத்தி இருக்கிற மனிதர்களுக்கும் அது தெரியாது. அதனால தான் அதற்கான வாய்ப்பே நமக்கு அமையாத போயிடுச்சு. அவங்களுக்கும் அதுக்கான வாய்ப்பு அமையாம போயிடுச்சு. அத சொல்லிக் கொடுக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு அவங்களுக்கு கிடையாது. கிடைக்காம போயிடுச்சு. இது எப்படி நம்ம கத்துக்கிறது அப்படின்னு கேட்டா, நம்ம தான் தேடணும். நம்ம ஏன் இந்த சமுதாயத்தில, இந்த இடத்துல இருக்கோம்? அதற்கான காரணம் என்ன? அப்படின்றத நம்ம வந்து சிந்திக்கணும். சிந்திக்கிறது மூலியமா நம்ம அத வந்து தெரிஞ்சுக்க முடியும். நம்ம எதனால இந்த இடத்துல இருக்கோம்? நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து படிக்கிறோம். இப்போ வந்து 1வது படிக்கிறோம், 2வது படிக்கிறோம், 3வது இதேமாரி வந்து நம்ம வந்து ஒரு 12வது வரைக்கும் படிக்கிறோம். அப்புறமேட்டா ஒரு காலேஜ் போகிறோம். அப்புறமேட்டா நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம். வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கிறோம். சம்பாரிச்சா நம்மளோட லைஃப் வந்து இப்படி மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனால் எந்த மாற்றமும் இருக்க மாட்டுது. நம்ம சம்பாதிக்கிற சம்பாரணை நம்ம வாழ்க்கைய வாழறதுக்கும், நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள வாங்குறதுக்கு தான் சரியா இருக்குதே தவிர, நம்ம வந்து அத பயன்படுத்தி வாழ முடியும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட மாட்றோம். ஏன்னா, அந்த ஒரு நிலைமை நமக்கு வரமாட்டுது. ஏன் வரமாட்டுது அப்படின்னு சிந்திச்சோம் அப்படின்னா, ஏன்னா நம்ம வந்து அந்த ஃபினான்ஸ் ரிலேட்டடான ஒரு அறிவ வளர்க்கறதே கிடையாது சின்ன வயசுலேருந்து. ஒரு பொருள் நம்ம வாங்குறதுக்கு தான் பழகியிருக்கோமே தவிர, அந்த பொருள வந்து விற்கிறதுக்காக நம்ம பழகவே இல்ல. பழக்கப்படுத்திக்கவும் இல்ல. யாருக்கிட்டனா ஒரு கடைக்கு போறோம். ஒரு கடையில வந்து ஒரு பொருள வாங்குறோம். அந்த பொருள வந்து வாங்கி நம்ம பயன்படுத்திக்கிறோம். மாறா அந்த பொருள வந்து உருவாக்கி, மத்தவங்களுக்கும் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணி, அந்த சர்வீஸ் மூலியமா நம்ம வந்து வாழ்க்கைய வாழணும். இல்ல அந்த சர்வீஸ் மூலியமா நம்ம வந்து பொருளாதாரத்த மேம்படுத்தணும். நம்மளுடைய பொருளாதாரத்த மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறதில்ல. நம்மளோட ஏர்னிங்ஸை வந்து அதிகமாக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதில்ல. மாறா நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு வேலை செஞ்சு தான் அது மூலியமா மட்டும்தான் பணத்த சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஆழ் மனதிலே வந்து இது விதைக்கப்பட்டிருக்கு. அதனால் அந்த ஆழ் மனதில் இருக்கிற எண்ணங்களை மாற்ற முடியாமல் நம்மளால இந்த நேர விடுதலை அப்படின்றத நம்மளால அடையவே முடியாது இந்த வாழ்நாள் முழுவதும். ஒரு வேளை உங்களுக்கு தோணுது நான் மிடில் கிளாஸ் லைஃப்லேருந்து வெளில வரணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, ஃபினான்ஸ் ரிலேட்டடான நாலேஜை நம்ம வளர்த்துக்கணும். ஜெனரல் ஃபினான்ஸ் ரிலேட்டடான அசட், லயபிலிட்டி, ஈக்விட்டி, கேபிட்டல், கேஷ் ஃப்ளோ, ரெவென்யூ, எக்ஸ்பென்ஸ், அப்புறம் ப்ராஃபிட்டு, லாஸு, இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை பற்றி நம்ம அதிகமாக படிக்கணும். நம்ம வாழுற சமுதாயத்தில் அதுக்கான வாய்ப்பு இல்லைன்ற பட்சத்தில் நம்ம புக்ஸ் படிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு ஐடியாவும் ஒரு மனிதனோட கற்பனை தான். அதை நம்ம புக்கு படிக்கிறது மூலிமா ஒவ்வொரு மனிதர்களுடைய கற்பனைகள், அப்புறமேட்டா அவங்களுடைய யுக்திகள், வெற்றியின் ரகசியங்களை தெரிஞ்சுக்கலாம் அவங்களுடைய இதை. அதனால் சுய முன்னேற்றம், நிதி சுதந்திரம் இதெல்லாம் நமக்கு வாங்கி தரக்கூடிய புக்குகளை வாங்கி படிங்க. நம்ம அறிவுன்றது அதிகமாகும். நம்ம நிதி சுதந்திரத்தை எப்படி அடையணும் அப்படின்றதுக்கான வழிமுறைகள் கொண்ட வீடியோக்களை நம்ம வருங்காலத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதோனும் தவறு இருந்ததுன்னா அதை தெரியப்படுத்துங்க கமெண்ட் மூலயமா. அந்த தவறுகளை திருத்திக் கொள்ள வாய்ப்பாக எங்களுக்கு அமையும். என் பூமி வாழ் மனித இனமே நன்றி. மீண்டும் சந்திப்போம் உலகை பற்றிய வித்தியாசமான கண்ணோட்டத்தில்.